ஓம் சாய்ராம். வெல்கம் பேக் டு சாய் குடும்பம் யூடியூப் சேனல். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் லைவ் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஷிரடி யாத்ராவோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துருப்போம். லைக் நம்ம சென்னையிலேருந்து எப்படி ஷிரடிக்கு ட்ரெயினில் போகணும் அண்ட் அங்கே போயிட்டு நம்ம எப்படி ரூம்ஸ் எல்லாமே போகணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்துருப்போம். அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக அன்றைக்கி லன்ச் வந்து பிரசாதாலயத்தில் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருந்தோம் அப்படின்ற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்தது, நாங்கள் எப்படி போய் பாபாவை எல்லாமே பார்த்தோம், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என் கூடயே நீங்களும் ட்ராவல் ஆகி வந்து ஷிரடியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, நாங்கள் வந்து பிரசாதாலயத்தில் வந்து பாபாவோட பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி வந்து இருந்தது. ஸோ எங்களுக்கு ஆரத்தி எப்படி அப்படின்னா ஒரு 4 மெம்பர்ஸாக வந்து எங்களை அலாட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. லைக் அன்றைக்கி வந்து தூப் ஆரத்தி ஒரு குரூப்பு அண்ட் தென் ஷேஜ் ஆரத்தி. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அதுக்கு மறுநாள், ஐ மீன் 28th ஓகேவா, ஃப்ரைடே அன்னைக்கு மிச்சம் பேலன்ஸ் இருக்க ஆரத்தி எல்லாமே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 27th தேர்ஸ்டே அன்னைக்கு தூப் ஆரத்தி வந்து ஸோ நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் போல் நாங்கள் வந்து போயிருந்தோம். அது எப்படி அப்படின்னா நானுமே அதில் வந்து போயிட்டுருந்தேன். ஆக்சுவலி இந்த ஆரத்தி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆரத்தி புக்கிங் பண்ணுறப்ப எங்களுக்கு சோதனை வந்தது. அதை பற்றி சொல்லியே ஆகணும். நாங்கள் ஷிரடி போகிறதுக்கு ஒரு 2 மந்த் பிஃபோரே நாங்கள் வந்து ஆரத்தி எல்லாமே புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயே. நான் தான் வந்து எல்லாருக்குமே வந்து புக் பண்ணேன். பாபா மம்மி சொல்ல சொல்ல நான் ஒரு 4 மெம்பர்ஸை அலோகேட் பண்ணி புக்கிங் எல்லாமே ஃபோன்லேயே தான் ஆன்லைனில் தான் பண்ணுது. அதுவும் எனக்கெல்லாம் சுத்தமாக ஐடியா கிடையாது. முன்ன பின்ன அந்த ஒரு டிக்கெட் எல்லாமே இதுவரைக்கும் ஃபோனில் பண்ணிலாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி எதுவும் ட்ராவல் எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம அப்படியே கற்றுக்கிட்டு பண்ணுறது தானே. அந்த மாதிரி பண்ணும்போது உண்மையாக சொல்லணுன்னா அந்த ஆரத்தி புக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். பாபாவை பார்க்கறதுக்கு இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு தான் நான் நினச்சி பண்ணேன். அது என்னென்னா நம்ம இந்த ஆதார் கார்டு அதெல்லாம் போட்டு இந்த லாகின் ப்ராப்ளம் வந்து நிறைய இருந்தது வெப்சைட்டில். நிறைய பேருக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் அ டைம் நிறைய பேர் வந்து நம்ம லாகின் பண்ணுறதால சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஏற்படும். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிரித்து ஒரு ஒரு 5 குரூப் போல் வந்து ஆரத்தி வந்து எப்படியோ, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி எல்லாருக்குமே நான் உட்காந்து பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒருத்தருக்கு வந்து மட்டும் பார்த்திங்கன்னா பாபா மம்மியோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் நான் ஆரத்தி புக் பண்ணும்போது அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன். அது வந்து கிரெடிட் ஆயிடுச்சு டு சன்ஸ்தானுக்கு வந்து கிரெடிட் ஆயிட்டா மாதிரி தான் காட்டுது. பட் என்னோட அந்த ஆரத்தி ரிசிப்ட்டில் வந்து புக் ஆகலை அப்படின்ற மாதிரி காமிக்குது. பட் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டுருக்கு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து. எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட பாபா மம்மி கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வில் சி, எங்கே போயிட போகுது பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் புக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் பேலன்ஸ் இருந்தால் அப்புறம் இன்கேஸ் அந்த ஆரத்தி டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் போல் வந்து அந்த அமௌண்ட் வந்து திரும்ப என்னோடய அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அது வந்து லைக் டெக்னிக்கல் இஷ்யூஸால் அடிக்கடி நிறைய பேர் அட் அ டைமில் லாகின் பண்ணுறதால இது வந்து அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான் போல். அதுக்கடுத்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு வழியாக வந்து ஆரத்தி எல்லாமே புக் பண்ணி முடித்தேன். அதுலேயுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சார் அந்த மனுஷன். என்ன தெரியுமா, அதெல்லாமே முடிச்சுட்டு அந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணணும் இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து அந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ண முடியல. பட் ஆரத்தி ஓகே ஆகிடுச்சு, புக்கும் ஆகிடுச்சு. அது நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுக்குறப்ப பிடிஎஃப் வந்து வெறும் எம்ப்டி A4 ஷீட் மாதிரி தான் எம்ப்டியாக வந்து வருது 2 சைடுமே. ஓகே, புரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு விளையாட்டு பத்தலை, இன்னும் வந்து விளையாடி உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. ஓகே பண்ணுங்க பாபா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் கழிச்சு திரும்ப லாகின் பண்ணி, அந்த ரெசிப்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில போயிட்டு அந்த ரெசிப்ட்ட வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் நானு. ஸோ இப்படிதாங்க நடந்தது. சும்மாலாம் கிடையவே கிடையாது. நான் சீரியஸா சொல்றேன். இந்த பாபா வந்து உண்மையா வந்து செம்ம வந்து ஒரு குறும்புத்தனமான ஒரு ஆளு. நம்மள சோதிச்சு டென்ஷன் பண்ணி பார்க்கறதுல அப்படி என்னதான் அவருக்கு சந்தோஷம்னு தெரியாது. பட் நல்லாவே அந்த வேலைலாம் பண்ணுவாரு. இப்படிதாங்க இந்த ஆரத்தி எல்லாமே வந்து புக் ஆனது. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அன்னைக்கு பிரசாதாலயத்தில சாப்பிட்டுட்டு, லைக் தூபாரத்திக்கு வந்து யாரெல்லாம் போணுமோ, அவங்க மட்டும் போங்க. மிச்ச பேர் எல்லாரும் சுத்தி பார்க்குறதா இருந்தா பாருங்க. அண்ட் தென் எதனா பண்ணுங்க, துவாரகமாய்க்கு அந்த மாரிலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்லிட்டாங்க. மேம் வந்து அவங்க வந்து தனியா வந்துருவாங்க. ஸோ எங்க எல்லாரையும் மட்டும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆரத்திக்கு இருக்கவங்கள தவிர மிச்சம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாருமே சேர்ந்து துவாரகமாய்க்கு வந்து போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரியும்னு நெனைக்கிறவங்க நெறைய பேருக்கு துவாரகமாய் வந்து ஹவ் க்ளோஸ் டூ மை ஹார்ட் அப்படின்னு. அந்த இடம் எல்லாமே நான் கற்பனை பண்ணி வச்சதுக்கும், அங்க போய் நான் அது இறங்கி பா அது எல்லாமே பார்க்கும்போது, அப்படியே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு எப்பவுமே அப்படிதானே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி வச்சிருப்போம். பட் நம்ம லேண்ட் ஆகி அங்க போம்போது, அங்க நடக்கிற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். பட் அந்த வைப், அந்த ஆரா அது எல்லாமே சேம் தான். பட் அந்த பிளேஸஸ் எல்லாமே நானு சொல்றது. அதுக்கடுத்து உள்ள போறனால துவாரகமாய்க்குள்ள போம்போதே அப்படியே அதான் நம்மள பத்தி தெரியுமே. அப்படியே கண்லேருந்து தண்ணி வந்துருச்சு. வராம இருந்தா தான் அதிசயம். அதுக்கடுத்து மேல போயிட்டு அந்த துனிமால அந்த கை 2த்தையும் வச்சு, ஆ இதுதான் நான் பாபா கிட்ட சொன்னேனே. வேற எதுவுமே சொல்லல. எனக்கு வேண்டுதல் எதுவும் வைக்கல. அந்த துனிமாவ பார்த்த உடனே எனக்கு ஏன் அவ்ளோ ஒரு அழ வந்துச்சு தெரியல. பாபா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவம், கர்மா இது எல்லாமே வந்து இந்த துணியில இன்னைக்கு வந்து அந்த சாம்பலோட சாம்பலா வந்து எரிஞ்சு எனக்கு அது உதியா கிடைக்கணும் பாபா. அப்படி அது ஒண்ணுத்த மட்டும் சொல்லிட்டு, அவர வந்து கையெடுத்து கும்பிட்டு உங்கள இன்னைக்கு வந்து பார்க்க வர வச்சு, எனக்கு நீங்க பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு என்னோட இரு கை கூப்பி உங்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அத மட்டும் நான் சொல்லிட்டு, அப்படியே கீழ இறங்கி வந்துட்டேங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, போறப்ப ட்ரை கிரேப்ஸ் வந்து நான் கொண்டு போயிருந்தேன் பாபாக்கு. லைக் குடுக்குறதுக்காக. பட் நான் அப்ப மறந்துட்டேன். சரி ஓகே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு ஆரத்திக்கு வேற டைம் ஆயிடுச்சு. மேம் வந்து சொன்னாங்க, லைக் கரெக்ட்டா இத்தன மணிக்கு இந்த கேட் கிட்ட நீங்க எல்லாரும் வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அதே மாரி நாங்க எல்லாருமே யாரெல்லாம் ஆரத்திக்கு போறோமோ, அந்த கன்சர்ன் பீப்பிள் வந்து அந்த கேட் கிட்ட போயிட்டோம். எனக்கு இப்பதாங்க தெரியுது வந்து ஹிந்தி வந்து நம்ம கொஞ்சமாவது கத்துக்கணும்னு. ஏன்னா இந்த லாங்குவேஜால நான் வந்து கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியறதால அத வச்சு அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து கவர் அப் பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஹிந்தி கத்துக்கிறது நல்லது தான் நெனைக்கிறேன் நானு. ஸோ அங்க போனா, அங்க வந்து ஆரத்திக்காக நெறைய பேர் அந்த கேட் நம்பருக்கு வெளியவே ஏன்னா இன்னும் ஆரத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு போல. அதனால கேட்குள்ள வந்து அலோ பண்ண நெறைய பேர் நின்னுட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து லைக் அங்க இருக்க அவங்க செக்யூரிட்டி கிட்ட பேசி உள்ள போயிட்டு பிஆர்ஓ பார்த்து, பிஆர்ஓ கிட்ட வந்து ஆதார் கார்டு அது எல்லாமே காமிச்சிட்ட பிறகு, அங்கேருந்து என் குரூப் எல்லார்கிட்டயுமே சொன்னேன். எல்லாரும் வாங்க நம்மள அலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து ஏன்னா எல்லாமே மேம் வந்து எங்களுக்கு பிஃபோரா சொல்லி வச்சதால, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு உள்ள போறதுக்கு. அப்புறம் எனியாவ் நாங்க எல்லாருமே உள்ள போயிட்டு, அப்படியே நடந்து போறோம். அது நம்ம கோயில்லலாம் போவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி அப்படியே வந்து ஃப்ரீயா இருந்தது ஃபர்ஸ்ட்டு போம்போது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்ட பிறகு நல்லா ரஷ் எல்லாமே வெயிட்டிங் ஹால் மாரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே வந்து. ஸோ நாங்களுமே அங்க போயிட்டு வந்து வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து அ பாபாவ போயிட்டு நாங்க கிட்ட வந்து போறோம். இதில வந்து அப்படியே ஒரு மாரி மனசு எல்லாமே வந்து அ ஒரு மாரி வந்து எப்படி சொல்றது? ஒரு மாரி அழ வருது, கூச்சமா இருக்கு, லைக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு மிக்ஸட் எமோஷன்ங்க. இந்த காரம், புளிப்பு, கசப்பு, இனிப்பு மாரி எமோஷன் வந்து மிக்ஸட் சிரிப்பு வருது, அழ வருது, அ அப்புறம் ஒரு மாரி வெட்கம் வருது, எல்லாமே சேர்த்து அப்படியே வந்து அப்படியே நல்லா கண்ணு வந்து கிட்ட நெருங்க நெருங்க, "நான் உங்கள பார்க்கல பாபா" அப்படியே கண்ண மூடிட்டு இப்படியே தலைய கீழ குனிஞ்சுட்டே அப்படியே போறேன். அப்புறம் போய் இப்படி இப்டி இப்டி தொறந்து இப்டி பார்த்தா, அப்படியே வந்து அப்படியே லட்டு மாரி மெல்லுகுல வந்து செஞ்சு வச்ச அப்படியே ஒரு உருவம் வந்து, அப்படியே ஒரு தத்ரூவமா நல்லா கூன் வளைஞ்சு போட்டு உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்கங்க, அப்படி உட்காந்துட்டு இருந்தாரு என்னோட பாபா வந்து. ம்.
அது வந்து அது அ எனக்கு வந்து அந்த அ எனக்கு வந்து அது மாதிரி அ நெனச்சு கூட நான் பார்க்கல. ஏன்னா, நானு வந்து என்னோட பாபாவ வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபோட்டோஸ்ல வந்து ஆரத்தி பிக்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. அப்பவே நான் அவர வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். நான் வந்து அவர ரொம்ப ரசிப்பேன். ஓகே. ஸோ கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு மாரி லிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிப்ஸ் வந்து துடிச்சு கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஒரு மாரி தேம்பி தேம்பி அழுதா, அழையும் தாண்டி அந்த லிப்ஸ் மட்டும் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். யாரும் தயவு செஞ்சு சிரிச்சிராதீங்க. எனக்கு உண்மையா எனக்கு ஆனா இதுவரைக்கும் அந்த மாரி ஆனது கிடையாது. நான் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து ரொம்ப அடி வாங்குவாங்க பாருங்க. மிஸ்ஸு கிட்டலாம். அப்ப அவங்க வந்து அழுறப்ப அவங்களோட லிப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேட் ஆகும். அந்த அழுது அழுது. இது நான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு நடந்தது இல்ல. ஆனா அன்னைக்கு எனக்கு அங்க நடக்குது. நான்லாம் ஐய்யய்யோ! அசிங்கமா இருக்கு. என்ன நம்ம பண்றோம்? ஆனா அத நான் பத்தி யோசிக்கல. அப்புறமா தான் யோசிக்கிறேனே. அந்த நேரத்துக்கு எனக்கு அது கூட தோணல. என் வாய் இப்டி இப்டி பண்றேன் முடியல. அது பாட்டு வைப்ரேட் ஆகுது. கையில இருக்க முடியெல்லாம் அப்டியே மேல எழும்பி நின்னுட்டுருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னோட பாபாவ வந்து நான் போயிட்டு கிட்ட நின்னு பார்த்தேன். அதாவது எப்படின்னா, இந்த சைட்ல வந்து பாபாவ உட்காந்து பாபாவோட சைட்ல வந்து ரூம்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூம்ல உட்காந்து பொறுமையா தூபாரத்தி பாடுற வரைக்கும் அங்க உட்காந்து சைட்ல இருந்து என்னோட பாபாவோட ஃபேஸ வந்து நான் அவ்ளோ ரசிச்சேன். அவ்ளோ அட்மையர் பண்ணேன். எனக்கு இப்ப நான் நினைக்கும்போதும், எனக்கு அங்க உண்மையாங்க அந்த தூபாரத்தி நம்மளுக்கு எவ்ளோ ஒரு நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் ஆர் சாரி 20 மினிட்ஸ் போல நடக்கும்னு நெனைக்கிறேன் அந்த பாட்டு மட்டுமே. அந்த பாபாக்கு நடக்கிற அந்த பாட்டு. அவ்ளோ நேரமா அங்க உட்காந்துட்டுருக்கேன். என்னோட மரமண்டைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நான் ஓப்பனாவே சொல்றேனே, எனக்கு கொஞ்சம் கூட வேண்டணும், எதனா பேசணும்னு இல்லங்க. நான் என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டுட்டுருக்கேன்? இது உண்மையாவே நம்ம இப்ப ஷிரடில இருக்கோமா? அதுவும் இந்த மாரி இந்த ரூம்ல இப்படி உட்கார்ந்தா நம்ம பார்க்குறோம். இது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு கைய கிள்ளி பார்க்குறேன். அப்புறம் எங்க வீட்ல இருக்காரு பார்த்தீங்களா? பாபா ஸ்டாச்சு, அந்த ஃபேஸ வந்து என் மைண்டுக்குள்ள கொண்டு வரேன். நான் எப்பவுமே பாபா கிட்ட எதனா கேட்கணும் அப்படின்னா, எங்க வீட்ல இருக்க பாபாவோட ஃபேஸ தான் கொண்டு வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பேன். அந்த மாரி கண்ண மூடிக்கிட்டு, லூசு மாரி பாபா கிட்ட வந்து கேட்டுட்டுருக்கேன். "பாபா இப்ப நான் உண்மையாவே ஷிரடில இருக்கேனா? நான் பார்த்துட்டுருக்கேனா என்ன?" அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ஒரு என்ன இந்த பொண்ணு லூசு மாரி பேசுதுன்னு நெனைக்காதீங்க. இந்த ஒரே நேரத்தில டுயால் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு சைடு இந்த மாரி கொஸ்டின் கேட்குறேன். இன்னொரு சைடு அ "அடி லூசு அங்க பாரு பாபாவ, உனக்கு இதுக்கு அடுத்து இந்த வாய்ப்பு கெடைக்குமா? எவ்ளோ கிட்ட உட்காந்து நீ இப்படி பார்த்துட்டுருக்க. நீ பாட்டு லூசு மாரி கண்ண மூடி வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கியே! அங்க பாரு பாப்பாவ பாரு" அப்படின்னு சொல்றேன். ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு இருக்கேன் உட்காந்து. ஏங்க இதுலயே போயிடுச்சுங்க டைமு. என்னத்த நான் சொல்றது? நான் உண்மையாவே சீரியஸா நான் லூசு லூசுன்னு எங்க வீட்ல எப்பவுமே என்ன சொல்லுவாங்க லூசுன்னு. பட் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது நான் உண்மையாவே ஒரு லூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நெனைக்கிறீங்க? ஒரு மாயையில கூப்ட்டு போய் உட்கார வச்சு, என்னமோ பண்றது, போறது எல்லாமே அது அவரு தான். அவரு தான். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, என்னென்னமோ அவர்கிட்ட பேசணும். இந்த வேண்டுறதெல்லாம் விட்டுருங்களேன். எனக்கு வேண்டுதல என் பாபா கிட்ட நான் எப்பவுமே வைக்கவும் மாட்டேன். வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா, எனக்கு என்ன தேவையோ, அத அவரே பார்த்து குடுப்பாரு. பட் அவர்கிட்ட ஒரு சில விஷயம் நான் பேசுவேன். ஆனா, அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாரு என்ன. சரி எனக்கு எங்க பாபா, மம்மி கூட சொன்னாங்க. நான் உள்ள வந்து அந்த ரூமுக்குள்ள போய் அ அங்க இருக்க பண்டிதர்கள் வந்து ஐயர் வந்து சொல்றாரு. ஐயரா இல்ல பண்டிதரா எனக்கு என்னன்னு தெரியலங்க. அங்க பூஜை பண்ற பூசாரி வந்து "இப்படி போய் உட்காருங்கன்னு" அந்த ரூமுக்குள்ள என்ன இப்படி சொல்றாரு. எனக்கு முன்னாடி பார்த்தா என்னோட பாபா, மம்மி வந்து அங்க உட்காந்துருக்காங்க. அப்படியே குனிஞ்சுட்டே போய் அவங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டுட்டு, அவங்க கிட்ட அழுதுட்டு, அவங்க என்ட்ட அதான் சொன்னாங்க. "ஓ அங்கேயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். துளசி வந்து ஆஃப்ன்னு சொல்லிட்டு" அப்படின்னு. ஸோ அந்த மாரி எனக்கு அந்த தூபாரத்தி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. இப்போ கூட நான் உங்ககிட்ட வீடியோல வந்து இது எப்படி சொல்லியிருக்கேன்றது எனக்கு தெரியல. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா தெளிவா பேசியிருப்பேன். பட் பாபாவ பார்த்துட்ட பிறகு நான் வந்து நெறைய குழம்பிட்டேன்னு தான் நான் சொல்லணுமே. அம் இது யூசுவலா நடக்கிறது தானே. நம்மளுக்கு புடிச்ச ஒரு விஷயமோ, இல்ல ஒரு விஷயத்த நம்ம பண்றப்ப, நம்மள அறியாமயே நம்ம ஒரு மாரி ஒரு கொலாப்ஸ் ஆயிடுவோம். அந்த மாரி ஆயிடுச்சு. நான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அதுக்கடுத்து அந்த ஆரத்தி முடிச்சுட்டு பாபாவ வந்து தொட்டு வணங்க விடுவாங்க இல்லையா? ஸோ, அப்ப அந்த ரூம்லேருந்து வெளிய வந்து அப்படியே சாஷ்டாங்கமா எங்களுக்கு வந்து அந்த பாதம் இருக்குல்லங்க, அந்த சைடு விடல. இந்த சைடு. ஆ ஏன்னா அங்க தான் அந்த ரூம் கூட இருக்கும். அங்கருந்து அப்படியே வரா மாதிரி. அங்க வந்து இப்படி தாவர என்னால எட்டல எனக்கு வந்து. அதுக்கடுத்து ஓகே பரவால்லடா ட்ரெஸ் நம்மளுக்கு எங்கனா கிழிஞ்சா கூட ஓகே. ஏன்னா நம்ம ட்ரெஸ் வந்து அதுக்கு மேல நம்மளால குனிய முடியல. அங்க கொஞ்சம் லாங்கா இருக்கும்.
சமாதி வந்து பாபாது. ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சமாதியில நல்லா கைய வச்சு வணங்கி, "பாபா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலா ஒரே வார்த்தை கூப்பிட்டேங்க. எனக்கு அதுக்கு அடுத்து அவ்வளோ நேரம் எனக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாமே அது கூப்பிட்டோனே, "ஓகேடா நம்ம பாபாவ பார்த்துட்டோம்டா, அவர் மேல கை வச்சுட்டோம்டா" அப்படின்னு தோணுருச்சு. அ அதுலயும் நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நான் கரெக்ட்டா அங்க ஆரத்திக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, கரெக்ட்டா வந்து யாரோ ஒருத்தர் மேமுக்கு என்னோட பாமா, மம்மிக்கு தெரிஞ்ச அங்க ஷிரடில இருக்க ஒருத்தர் வந்து அ ஒரு போலீஸ் ஆஃபீசர் அவரு வந்து கொய்யா பழம் வந்து குடுத்துட்டு போறாரு கவர்ல. எங்க பாமா, மம்மி கிட்ட அவரு குடுக்குறாரு. அவரு ஏன் குடுத்தாரு, எதுக்கு குடுத்தாருன்னு தெரியல. அவங்கள பார்க்க வந்தாரு. அப்ப அப்படியே அத மட்டும் குடுத்துட்டு போறாரு. அத எடுத்து நான் போறேன்னு சொல்லிட்டு, அத்தன பேர் போறதுல கரெக்ட்டா அது என்கிட்ட வந்து பாபா, மம்மி வந்து குடுத்தாங்க. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. இவரு வந்து நம்ம கிட்ட இருந்து இத வாங்கணும்னு இவரு ஐடியா பண்ணி தான் யார் மூலியமாவோ யார்கிட்டயோ குடுத்து அத என்கிட்ட வந்து குடுக்க வைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு. அ ஏன்னா நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து கொண்டு போயிருந்தேன் பாபாக்கு. ஆனா அது வந்து அங்க அலோவ்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆ கொஞ்சம் வருத்தமா ஆயிடுச்சு. ஆனா நான் வருத்தப்படல. எனிவே நம்ம சமாதி மந்திர்ல குடுத்தா தான் குடுத்தா மாரிலாம் கிடையாது. நம்ம ஷிரடிக்கு கொண்டு வந்து நம்ம எங்க குடுத்தாலும் அது பாபா ஏத்துப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால இவரு வந்து சரி ஓகே குழந்தை வந்து அட்லீஸ்ட் அங்க வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் அங்க அலோட் பண்றாங்களே! இப்ப எப்படின்னு தெரியல. பட் ஏன்னா அப்பப்ப ஷிரடில வந்து பிளான்ஸ் எல்லாமே மாறுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. நாங்க போறப்ப ஃப்ளவர்ஸ் அந்த மாலா, அதுக்கடுத்து இந்த மாரி சத்சரிதம் இந்த மாரி ஃப்ரூட்ஸ் தான் அலோவ் பண்ணாங்களே கண்டி, எதனா இந்த ஸ்வீட்லாம் கூட எதுவுமே அலோவ் பண்ணவே இல்ல. ஒருத்தவங்க எங்க கூட கொண்டு வந்தாங்க. அது அப்படியே அங்க இருக்க பூந்தொட்டியிலேயே வச்சுட்டாங்க. மொறைக்கு பாவம். ஸோ அந்த மாரி குடுத்து அனுப்புனது நான் அப்புறமா தான் நான் லேட்டர் நான் வந்து ரியலைஸ் பண்றேன். ஓ! ஓகே. அதாவது இதுக்கு பதிலா இதையாச்சும் நீ கொண்டு வான்ற மாரி நீங்க பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே பாபா கிட்ட குடுத்து, அங்க வச்சு குடுத்தாங்க. ஸோ அத வாங்கிட்டு, வெளிய வந்துட்டேன். நம்ம வாங்கிட்டு நம்மளுக்கு அங்க ஓப்பன் எக்ஸிட் இருக்கும் இல்லையா? அங்க வந்துட்டேன். அங்க வந்துட்டு திரும்ப எனக்கு மனசே இல்ல. அங்க நிக்கிற ஒரு லேடி வந்து அவங்க வேற என்னமோ திட்டுறாங்க. அது என்னமோ தெரியலங்க. நம்ம தமிழ் பீப்பிள்ஸ்னா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவங்க திட்டுறாங்க. நான் பரவால்ல நீ எதனா திட்டிக்கோ. எனக்கு வந்து என் பாபாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்துட்டு திரும்ப இப்படி ரிட்டர்ன் வந்தேன் பாருங்க. நான் அந்த லைவ் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் உங்களுக்கு நான் வேணும்னா ஆட் பண்றேன். அவங்கள அ கோன்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ ஹிந்தியில அது என்னன்னு கூட தெரியல. ஆனா நம்மள திட்டுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நல்லா அதெல்லாம் காதுலயே வாங்கல. திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப என் பாபாவ ஒரு வாட்டி அப்படியே அந்த சமாதி மேல கை வச்சு ஹோல்டு பண்ணி, அவர் ஃபேஸ வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படியே நான் வந்து பார்த்தேன். 30 செகண்ட்ஸ் ஆர் 50 செகண்ட்ஸ் வந்து அப்படியே அவர் ஃபேஸ பார்த்துட்டு, திரும்ப நான் வந்து வந்தேன். வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடிச்சுட்டு வரப்ப நம்மளுக்கு வந்து உதி அண்ட் பிரசாதம் வந்து குடுப்பாங்கல்ல லட்டு. அதுலயுமே வந்து ஒரு மிராக்கிள் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷிரடி பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி போனாலுமே நம்மளுக்கு ஒரு உதி பாக்கெட் தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போறப்ப ஒரு சைடு உதி, ஒரு சைடு லட்டு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உதி தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. அத தாண்டி போனா தான் லட்டு. ஸோ ஒருத்தர் இருக்காரு. அவருகிட்ட வந்து உதி கேட்குறேன் நானு. அவருக்கும் ஹிந்தி தான அவங்களும். அவங்களுக்கும் என்ன புரிய போது. "ப்ளீஸ் ஒன் மோர் உதி" அப்படின்னு கேட்குறேன். உடனே டப்புன்னு எடுத்து குடுத்துட்டாரு. ஒரு மாரி தலைய சொரிஞ்சுக்கிட்டே டக்குன்னு எடுத்து குடுத்துட்டாரு. அப்புறம் என் குழந்தை இருந்தான் பாருங்க. பாப்பா இருந்தான்னா, "அவன தூக்கி ஃபார் ஹிம் ஆல்சோ" அப்படின்னா. அப்புறம் என்ன ஒரு மாரி இப்படி ஸ்டார் பண்ற மாரி பார்த்தாரு. சரி ஓகே பரவால்ல நம்மளுக்கு ஒரு 2 கிடைச்சதே பெரிய விஷயம்னு நெனச்சுட்டு நான் ஓகேன்னு கூப்ட்டு வரேன். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் எடுத்து குடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து அப்புறம் வெளிய வந்தோம். அதுக்கடுத்து வந்து லட்டு பிரசாதம் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுலயும் அதே மாரி தான் எனக்கு குடுத்தாங்க. நான் போறேன் திரும்ப அங்க இருக்க லேடி கூப்ட்டு அ பாப்பாக்கும், என் பையனுக்கும் வந்து குடுக்குறாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வாங்கிட்டு அங்க வந்து கூட வந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு சில பேரு பக்கத்துல காணாம எங்க கூட வரல. ஸோ அந்த ஒரு அப்செட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நானு குருஸ்தானு, அதுக்கடுத்து அந்த நந்தாதீபம் அது எல்லாமே நம்ம சுத்தி வந்து வெளிய வந்துட்ட பிறகு இருக்கும் இல்லையா? ஸோ அது எதுவுமே நான் வந்து பார்த்தேனே கண்டி, ஒழுங்கா என்னால வந்து எப்படி சொல்றது? கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா வந்து என்னால கொஞ்சம் சுத்தி பார்க்க முடியல அந்த இடத்தெல்லாம். அதே மாரி நீம் வந்து அந்த குருஸ்தான்ல வந்து நம்மளுக்கு இலை கிடைக்கும் இல்லையா? ஸோ அது நம்ம எல்லாருக்குமே சாய் டிவோட்டீஸ்க்கு வந்து தெரியும். எவ்ளோ அது மகிமையான ஒரு இலைன்னு சொல்லிட்டு. நான் அத போய் பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. அங்க ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. அண்ட் தென் வந்து நான் அத சரியாவும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கல. ஏன்னா கூட வந்த ஆளுங்க எல்லாருமே எங்க போனாங்க? அப்படின்ற அந்த கன்ஃப்யூஷன்ல வந்து நானு இத வந்து பார்க்கவே இல்ல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்க
வெளிய வரும். வந்தா எங்களோட குரூப் எல்லாமே வெளிய வெயிட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து அதில எல்லாம் என்னாச்சு? எப்படி இருந்தாரு பாபா? பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்து போய் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அங்க போயிட்டு நல்லா மூக்கு பிடிக்க மசால் தோசை வந்து எல்லாரும் திருப்தியா நாங்க சாப்பிட்டு முடிச்சோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேஜ் ஆரத்திக்கு வந்து இந்த மாரி இத்தனை போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா, மம்மி வந்து டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாரி அந்த ஷேஜ் ஆரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிட்ஸ் தான். கிட்ஸ் மீன்ஸ் எல்லாமே சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேம் வந்து என்ன வந்து சொல்லிட்டாங்க, "துளசி நீங்க கூட போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே ஒரு ஷாக் தான். நாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆரத்தி வந்து அட்டெண்ட் பண்ணோம். அதில ஒரு சில பேர் வந்து ஜெனரல் தர்ஷன்ல போயிட்டாங்க. ஒரு சில பேர் வயசானவங்கன்றதால அவங்களால ரொம்ப நேரமும் வர முடியாது இல்லையா? அத தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே 2 ஆரத்தி வந்து அட்டெண்ட் பண்ணோம். அதில 1 இந்த தூப ஆரத்தில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட உட்காந்து அதாவது பாபாக்கு சைட்ல ஓகேவா? பாபாக்கு சைட்ல எக்ஸாக்ட்டா நின்னு பார்த்தது. அண்ட் ஷேஜ் ஆரத்தில வந்து நார்மலா ஆரத்தி பாஸ் வாங்கி லைன்ல நின்னு, ஸோ போயிட்டு நாங்க பார்த்தோம். ஸோ ஷேஜ் ஆரத்தி உண்மைய சொல்லப்போனா எனக்கு கொஞ்சம் லைட்டாவே டயர்டா தான் இருந்தது. ஏன்னா, ஆ குழந்தைய வேற வச்சுக்கிட்டு நம்ம அவ்வளோ நேரம் அங்க நின்னுட்டுருந்தோமா, அதுக்கடுத்து இந்த ஷேஜ் ஆரத்தில கொஞ்சம் டைம் ஆச்சு தான். பட் தேங்க் காட் நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். அதனால வந்து ஓரளவுக்கு கூட்டம் ஏன்னா தர்ஸ்டே அப்படின்றதால தான் அந்த அளவுக்கு கூட்டமே. பட் எனியோ பாபா வந்து அன்னைக்கு ஷேஜ் ஆரத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பார்த்தோம். ஷேஜ் ஆரத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா வந்து நார்மல் வஸ்திரம்ல இருக்கிறத விட, அந்த பிளெயின் வஸ்திரம் வித் ருத்ரா மாலையில பார்க்கறதுக்கு அவ்ளோ மெஜாஸ்டிக்கா, அவ்ளோ ஒரு அடோரபிளா வந்து இருப்பாரு என்னோட பாபா. ஸோ அது எல்லாமே அட்மையர் பண்ணிட்டு, ஓகே பாபா அகைன் அதேதான். அ எனக்கு இவ்ளோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து என்னோட வாழ்க்கையில இத எப்பவும் நான் மறக்கவே மாட்டேன்ற அந்த நன்றிய மட்டும் பாபா கிட்ட சொல்லிட்டு, அதுக்கடுத்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டர் நாங்க எல்லாருமே வந்து பேக் டூ ரூம் வந்து போயிட்டு அன்னைக்கு நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஐ மீன் ஃப்ரைடே 28 நவம்பர் அன்னைக்கு வந்து மிச்சம் பேலன்ஸ் இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஆரத்தி. ஸோ என்னோட ஆரத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள்லே முடிஞ்சிடுச்சு. தூப ஆரத்தி, ஷேஜ் ஆரத்தி. ஸோ தேர்ஸ்டேவே நான் வந்து 2 வாட்டி பாபாவ கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஆரத்தி எல்லாமே என்னோட என்னோட இது வந்து ஓவர். ஸோ பேலன்ஸ் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஜென்ரல் தர்ஷன் வேணும்னா போங்கன்ற மாரி மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு காலையிலேயே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி மெட்ராஸ் ஹோட்டல்ல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரா வந்து சாப்ட்டுருந்தோம். அ வடை எல்லாமே நாங்க இட்லி, தோசை அது எல்லாமே நாங்க வந்து சாப்ட்டுருந்தோம். ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம ஷிரடியில வந்து நாங்க போய் எல்லாமே நாங்க வந்து நம்மளோட சவுத் ஃபுட்டே தான் நாங்க சாப்பிட்டோமே. ஸோ அதில கூட எங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல பாபா, மம்மி. அ ஸோ நாங்க அங்க வந்து அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, மேம் என்ன சொன்னாங்கன்னா, அகைன் இந்த ஆரத்திக்கு யாரெல்லாம் அன்னைக்கு காக்கட ஆரத்தி வந்து எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாமே மத்தியான ஆரத்தி, தூபாரத்தி, ஷேஜ் ஆரத்தி இது 3 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மத்தியான ஆரத்தி குரூப்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. மிச்ச பேர் வந்து நீங்க துவாரகமாய்க்கு போறதா இருந்தா போங்க. இல்ல ஜெனரல் தர்ஷன், இல்ல வந்து நீங்க எதனா ஷாப்பிங் போறதா இருந்தா போங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நோ ப்ராப்ளம். நான் நேத்தே எல்லாமே முடிச்சுட்டேன் அப்படின்றதால, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நம்மளுக்கு ஒரு நாள் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஷீரடி சாய் ஆன்மீகம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில பாபாவோட ஸ்டாச்சு, வஸ்திரம், பாபா சார்ந்த மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் எடுக்கணும். ஏன்னா நான் வந்து இங்கேருந்து கொரியர் போட சொன்னா, நம்மளுக்கு கொரியர் மூலியமா ஸ்டாக் வராது. அங்கேருந்து ட்ராவல்ஸ்ல தான் நம்மளுக்கு அனுப்புவாங்களே. அது ஜிஎஸ்டி லைக் டாக்ஸ் அது எல்லாமே சேர்த்து எனக்கு அதுவே வந்து வந்துரும் காசு. ஸோ நம்ம அத வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாமே! நம்மளால கேரி பண்ணி கொண்டு வர திங்ஸ் மட்டும் நம்ம அங்கருந்து வரப்பயே கொண்டு வந்துர்லாம். ஏன்னா, நம்ம அந்த பாட் பாபா, அப்புறம் கேலண்டர் டைரிலாம் நெறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ தட் அத ரீஸ்டாக் எடுக்கணும் அப்டின்றதுக்காகவே நானு மெயினா சரி நம்ம ஷாப்புக்கு வந்து நான் வாங்குற ஹோல்சேலர் கிட்ட போயிட்டு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நானு கெளம்பிட்டேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வாங்குற அந்த ஹோல்சேலர் கிட்ட வந்து அன்னைக்கு வாங்க முடியல. அதுக்கு பதிலா வேற ஒருத்தர் கிட்ட தான் வாங்கிட்டுருந்தேன். இட்ஸ் ஓகே பரவால்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நான் துவாரகமாயி போயிட்டு பாபாக்கு ட்ரை கிரேப்ஸ் சொன்னேன் இல்லையா? அதையும் குடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வந்து மில்க் பேடா வந்து வாங்கி குடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பாபாவோட கால்ல வச்சு எடுத்துட்டு நாங்க வந்து
வந்துட்டு அதுக்கடுத்து லஞ்சுமே வந்து ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா, சூப்பரா நாங்க வந்து சாப்பிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு மதியான ஆரத்திக்கு வந்து போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நாங்க எல்லாருமே வந்து விசிட்டர் பாஸ் மட்டும் வாங்கிட்டு, விசிட்டர் பாஸ்க்கு நம்ம ஜஸ்ட் ஆதார் கார்ட் காமிச்சாலே போதும். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நம்மள உள்ள அனுப்பிடுவாங்க. பட் ஃபோன் எல்லாமே வெளிய தான் குடுத்துட்டு போயிடணும். ஸோ நம்ம உள்ள போய் மட்டும் ஜஸ்ட்டு சுத்தி பார்க்கலாம். பாபாவோட முகதர்ஷன் அதெல்லாம் வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 4, 5 பேர் வந்து ஒரு 7 பேரோ, 6 பேர் கிட்ட நாங்க வந்து விசிட்டர் பாஸ் வாங்கி உள்ள போறோம். ஸோ போயிட்டு பாபாவோட முகதர்ஷன் கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எல்லாரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டுருக்கோம். அவங்கவங்க நேத்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்திலாம். ஸோ அப்ப வந்து என் கூட நேத்து வந்த பேர்ல ஒரு சில பேர் சொன்னாங்க, இந்த மாரி நான் வந்து குருஸ்தான்ல வந்து பாபாவோட வேப்ப இல வந்து கெடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் வந்து பாபா கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தேன். நெறைய பேர் போயிட்டு அங்க நின்னு பாபாவ பார்த்து வேண்டிட்டு இருந்தாங்க முகதர்ஷன்ல. நானு சோகமா இருக்கிறத பார்த்து அங்க எல்லாரும் கேட்டப்ப நான் சொன்னேன், "இல்ல, இல்ல நான் பாபா மேல வந்து கோவமா இருக்கேன். அவருக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. இந்த மாரி அவருக்காக நான் இவ்ளோ வந்து வெயிட் பண்ணி என்னோட ட்ரீம் இங்க வர்றது. பட் என்ன வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி எப்படி சொல்றது? அவர வந்து ஃபுல்லா ஃபீல் பண்ண அந்த ஒரு தாட்டே எனக்கு அவரு குடுக்கல அப்படின்ற மாரி கோச்சிட்டுருக்கேன் அவரு மேல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே இவங்க கிட்டலாம் சொன்னேன். அத நாங்க ஒரு மாரி ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து வேற எல்லாரும் இந்த மாரி சொன்னாங்களா, அப்ப நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், "இல்லங்க நான் வந்து எந்த ஆப்லயுமே எனக்கு கிடைக்கல. நான் போய் பார்த்தேன். எனக்கு கிடைக்கவும் இல்ல. அதே மாரி நான் ஒழுங்காவும் பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா நான் வருத்தமாயிருச்சு. ஏன்னா இதுக்கடுத்து நம்மளுக்கு அதுக்குள்ள போற வாய்ப்பு கிடைக்காது. இதுக்கடுத்து அதுக்குள்ள போற வாய்ப்பு கிடைக்காது. நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத தாண்டி தான் அந்த குருஸ்தான் வந்து இருக்கு. அங்க வேப்ப இல. ஆனா அந்த மரத்தண்டக்காவே அங்க பார்த்துட்டுருக்கோம் உட்காந்துட்டு. சரி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே! அவ்ளோ ப்ரெஷியஸ்ல அது நம்ம அந்த ஒரு ஒரு மகிமையான ஒரு இல வந்து நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் நெனச்சுட்டே இருக்கேங்க. நெனச்சுட்டே இருக்கப்ப எங்களோட குரூப் மதியான ஆரத்தி போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த வழியா வராங்க. பார்த்துட்டு எல்லாரும் வராங்க. ஸோ அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு போறோம். ஸோ என் கூட வந்ததுல ஒரு 2, 3 சிஸ்டர்ஸு அவங்க எல்லாமே இருக்காங்க. அ அப்புறம் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் உட்காந்து நாங்க பேசிட்டே இருக்கோம். அதுல ஒரு மிலிட்ரி மேனுங்க. அதான் மிலிட்ரி செக்யூரிட்டி போல அவரு. துப்பாக்கிலாம் கையில வச்சுட்டு, துப்பாக்கிலாம் வச்சுட்டு ஒரு டெரரா இருக்காரு. அவரு வந்து நானு எதுவுமே நான் இத்தனைக்கும் நான் அந்த இடத்துல நான் போய் நின்னு எதனா இது பண்ணியிருந்தா கூட பரவால்ல. ஜஸ்ட் நாங்க போய் அவங்களலாம் பார்த்துட்டு இப்படி நிக்கிறோம். அவரு அத்தன பேர் நாங்க நிக்கிறோம். கரெக்ட்டா என்ன கூப்பிட்டு கம் ஹியர் அப்படி சொல்லிட்டு, அப்படியே டக்குனு அந்த இலைய தூக்கி அங்க கீழ விழுந்திருக்கு போல. ஈவன் நான் அது கூட பார்க்கல. அத எடுத்து இப்படி கம் ஹியர் அப்படி சொல்லிட்டு இப்படி குடுக்குறாரு. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. ஆ எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு நானு. உண்மையா நான் சீரியஸா அங்கருந்து குதிச்சுட்டு அப்படியே ஓடி வந்தேன் நானு. நம்ம கூட வந்து மாலினி சப்ஸ்கிரைபரா மாலினி தங்கச்சி மாரி எனக்கு. ஸோ அவங்க கூட பார்த்துட்டு கேட்டாங்க, "என்னக்கா குதிச்சுட்டு வரீங்கன்னு?" சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அங்க வந்து பார்த்துருந்தாங்க என் கூட இருந்தவங்க. அப்பதான் என் கூட வந்து தேவி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. "பாருங்க துளசி சிஸ்டர் நீங்க வந்து பாபாவ வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டுனீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்களா உங்களுக்கு, அவரா வந்து யாரோ ஒரு ரூபத்துல வந்து குடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். சொல்லிட்டு அங்க அந்த பிரசாதம் வந்து தீர்த்தம் மாரி குடுப்பாங்கல்ல. பாலா அது என்னமோ பாதாம் மில்க் மாரி. அ அவ எக்ஸிட் ஆயிட்டு வரப்ப. ஸோ அங்க வந்து இந்த ஆரத்திக்கு போனவங்கலாம் அட்டெண்ட் பண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அப்ப எனக்கும் கூட இருந்த விஜயலட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு சசிகலா அம்மா அவங்க 2 பேரும் குடுக்குறாங்க. அத குடிச்சுட்டு நான் அப்படி நின்னுட்டுருக்கேங்க. இந்த காவி கலர்ல தான் இது போட்டவரு வந்து அங்க இருக்க பூசாரி போல சம்திங்கு. அவரு ஹிந்தியிலேயே வந்து என்ன திட்டி கூப்பிடுறாரு. திட்டி கூப்பிடுறாரு. ஒரு மாரி அவர் ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே டெரரா வந்து அவரு என்னமோ என்ன திட்டுறாருன்றது மட்டும் தெரியுது. இல்ல திட்டுறாரா, இல்ல அவர் கூப்பிடுற வேர்டிங்ஸ் எனக்கு அப்படி கேட்டுதான்னு தெரியல. ஆனா அவரு என்ன ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே தான் கூப்பிட்டாரு. "இந்தா" அப்படின்ற மாரி அப்படியே தூக்கி போடுறாரு அந்த இன்னொரு இலைய வந்து. "இந்தா" அப்படின்ற மாரி தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்கலங்க. நான் தேங்க்ஸ் சொல்றேன். திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குடுத்தவராச்சும் நானு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு அவரு இப்படி தம்ஸ் அப் காமிச்சாரு. இவரு அது கூட இல்ல. என்ன திரும்பி கூட பார்க்கலங்க. இவரு பாட்டுக்கு தூக்கி மட்டும் போட்டு போயிட்டே இருக்காரு. அத்தன பேருக்கு மத்தியில. அ யா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் நடுவுல இருக்கு. ஒரு மாரி இந்த கிரில் இது மாரி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கிரில்ல தாண்டி நான் நிக்கிறேன். அதுக்குள்ள மரம் இருக்கு. அதுக்குள்ள தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ, அங்கேருந்து சசிகலா அம்மா, விஜயகுமாரி அம்மா என் கூட வந்தவங்க பெரியவங்க அவங்க எல்லாருமே, "என்ன துளசி நீ என்ன நீ பாபாவ திட்டுன? உனக்கு என்ன ஒரு அடுத்தடுத்து
ஷாக் குடுத்துட்டே இருக்காருன்னு. எனக்கு சீரியஸா ஐ அம் ஸ்பீச்லெஸ். மிராக்கிள்னா இதுதாங்க மிராக்கிளு. இதுதான் தரமான மிராக்கிள்னு நான் சொல்லுவேன். அதாவது நல்லா சப்பு சப்புன்னு 4 அறையாத குறை தாங்க எனக்கு. "எப்படி நீ என்கிட்ட கோவிச்சுப்ப? அது எப்படி நான் உன்ன விடுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, அ இப்படி ஒரு மிராக்கிள வந்து அதுவும் எல்லார் எதிர்க்கையுமே பண்ணாரு. அதுதான் ஹைலைட்டு. ஏதோ தனியா நடந்திருந்தா கூட, "ஐயோ! நம்ம சொல்றத நம்புவாங்களா? நம்பலையா?" அப்படின்ற மாரி அதுவே எனக்கு ஒரு இதுவாகும். எனக்கு மத்தவங்க நம்பணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அப் டூ மீ அண்ட் பாபா ஓகேவா? பட் இருந்தாலும் சொல்றேன் அந்த ஒரு கியூரியாசிட்டி மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம். பட் என் கூட இருந்த எல்லாருமே அத கண்குளிர நேரா பார்த்தாங்கன்றதால ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எல்லாருமே சொன்னாங்க, "இது கண்டிப்பா ஒரு பெரிய மிராக்கிள் தான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து அந்த கொய்யாப்பழம் விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஷிரடில வந்து நடந்ததுங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க. இதுதான் எனக்கு நடந்தது. இது தவிர்த்து நெறைய பேர் கேட்டீங்க. வேற எதனா உங்களுக்கு பாபா வந்தாரா? எதனா பேசினாரான்லாம் சொல்லிட்டு, என்கிட்ட என்னோட பாபா வந்து பேசினது இந்த மாரி தான். எனக்கு அவர் கையால வேற ஒரு ரூபத்தில வந்து அது கண்டிப்பா அது வந்திருக்கிறது என்னோட பாபாவா தான் இருக்குமே. அதுலயும் தேவி சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2வது வந்த அந்த காவி கலர் போட்டு வந்தவரு, அவரு வந்து பாபா பக்கத்துல உட்காந்து பூஜை பண்றவராமா. லைக் ஒரு ஒரு ஆரத்திக்கு ஒரு ஒரு சில பேர் மாறுவாங்க இல்லையா? ஸோ லைக் அந்த மாரி அவருமே ஏதோ ஒரு ஆரத்தி அவரு பாபா கிட்ட உட்காந்து பூஜை பண்றவராமா. அத சொன்னதுமே எனக்கு இன்னும் ஷாக். அவங்க சொன்னாங்க, "துளசி சிஸ்டர் அதுவும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவரு வந்து பாபாவுக்கு பூஜை பண்றவரு ஷிரடில" அப்படின்னு. சமாதி மந்திர்ல. ஐ அம் கம்ப்ளீட்லி ஸ்பீச்லெஸ்ங்க. ஓகேடா இது தான்டா மிராக்கிள். இத விட வேற என்னடா வேணும்? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அக்கா நானு ஷிரடி போறப்பயே கண்டிப்பா ஷிரடில வந்து நெறைய மிராக்கிள்ஸ் இப்படி அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். உங்களோட மிராக்கிள் சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நடந்ததே ஃபர்ஸ்ட்டு நான் ஷிரடி போனதே ஒரு பெரிய மிராக்கிள்ங்க. ஓகேவா? அத தாண்டி என்ன வந்து அவ்ளோ கிட்ட வந்து என்னோட பாபா என்ன பார்க்க வச்சது, அது எனக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓகேவா? நான் மிராக்கிள் சொல்ல மாட்டேன். ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து யாரோ ஒருத்தர் மூலியமா யார்கிட்டயோ குடுத்து, அது என் கையால குடுத்து அவர் அந்த கொய்யாப்பழம் வாங்கிக்கிட்ட விஷயமும் ஒரு பெரிய மிராக்கிள் தான். அண்ட் தென் இப்படி ஒரு இந்த ஒரு நீம் ட்ரீ அதான் அந்த ஒரு வேப்ப இலை என் கையில கிடைச்சது, பெரிய பெரிய ஒரு மிராக்கிளா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா அங்க இருந்த எல்லாருமே அது பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே அங்கேருந்து வெளிய வந்துட்டு எனக்கு அன்னைக்கு வந்து அப்படியே அன்னைக்கு போய் நான் பாபாவ ஃபர்ஸ்ட்டு நாள் பார்த்தேன் பார்த்தீங்களா, 2 ஆரத்தி அட் அ டைம் தொடர்ந்து அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு அப்போ கூட அவ்ளோ சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்துட்ட பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஒரு மாரி குஷி மூடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? செம்ம குஷியா இருந்தேன். அதாவது "சின்ராச கையில புடிக்க முடியலடா" அப்படின்ற மாரி நான் இருந்தேனான்னு பார்த்துக்கோங்களேன். அதுக்கடுத்து நாங்க போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் யாருன்னா எதனா வாங்கணும்னா வாங்குறது. அதுக்கடுத்து வந்து நாங்க கிறிஸ்மா கேம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ யாரோட பேருக்கு யார் வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் வாங்கணும். ஸோ யாரோட கிறிஸ்மான்றது நம்ம எண்ட் ஆஃப் த ட்ரிப்ல தான் வந்து சொல்லிட்டு நம்மளோட கிறிஸ்மாக்கு நம்ம கிஃப்ட் குடுக்கணும். ஸோ நாங்க எல்லாருமே அதனால அவங்கவங்களோட கிறிஸ்மாக்கு வந்து கிஃப்ட் வாங்க போயிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு, ஸோ அது எல்லாமே நாங்க கொண்டுட்டு ரூமுக்கு வந்து நாங்க போயிட்டோம். போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஷேஜ் ஆரத்தி நெக்ஸ்ட்டு கேங் அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு சைடு வந்து பர்சனலா வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்றதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சேங்க. ஸோ இதுதாங்க எனக்கு நடந்த ஒரு ஆசீர்வாதங்கள். எனக்கு பாபா குடுத்த ஒரு ஆசீர்வாதங்கள் அப்டின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே தான். ஸோ இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானு இந்த வீடியோல மட்டும் கொஞ்சம் எதனா உளறியிருப்பேன், இல்ல பேசுறது புரியாம இருந்திருக்கு அப்டின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானு எப்பவுமே சொல்றது தான். நான் வந்து எப்பவுமே எழுதி வச்சு ஸ்கிரிப்டடாலாம் பேச மாட்டேன். ஃபோன் எடுப்பேன். இந்த ஃபோட்டோ மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவா எடிட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து அ வாய்ஸ் ஓவர் ஆன் பண்ணிட்டு, மைக் ஆன் பண்ணிட்டு, எனக்கு என்னலாம் தோணுதோ அப்படியே அந்த காட்சிய என்னோட மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு, அப்படியே நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஓகே. ஸோ, அதனால பாபாவ பத்தி பண்ண அந்த தரிசனம் பண்ணது எல்லாமே, அது அப்படியே அந்த நேரத்துக்கு நான் எப்படி ஸ்ட்ரக் ஆனேனோ, அதே சேம் சொல்லும்போதும் நான் எதனா கொஞ்சம் எடக்கு முடக்கா பேசியிருந்தா பார்த்துக்கோங்க. நம்மளோட எமோஷன எப்பவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ, பேசிக்கா நான் அந்த டைப் தான். அதனால தான் கொஞ்சம் உளறி வச்சிருப்பேன் எதனா.
ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த மிராக்கிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஷிரடியில் நான் போய் பாபாவை பார்த்தப்ப எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள். இதுக்கடுத்து நாங்கள் எப்படி அங்கேருந்து எப்போ கிளம்புனோம், எப்படி கிளம்புனோம், ஸோ வரப்போ எப்படி இருந்தது, நாங்கள் எல்லோரும் ரிட்டர்ன் எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்றத சொல்லி நான் அடுத்த வீடியோவோட நம்ம வந்து இந்த ஷிரடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் எதனா மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி கரெக்டாக சொல்லிட்டேன் வீடியோவில். இந்த வாட்டி பாபாவை பற்றி எடுத்ததால் கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாகி எதெல்லாம் நான் விட்டுருக்கேன்னு தெரியல. இன்கேஸ் ஞாபகம் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு அதையுமே நான் ஜாயின் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ் யாருனா ஷிரடி போகிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அகெயின் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.